டிஎம்கே கவர்மெண்ட் அதனுடைய காவல்துறையை பயன்படுத்தி விஜய்க்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ அது செய்வாங்க. அதையெல்லாம் கடந்து தான் விஜய் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு மாநாட்டில் பொதுவாக பேசுகிறத விட இப்போ நீங்கள் திருச்சியில் போய் திருச்சியில் ரொம்ப நாளாக தீராது இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நேருவினுடைய அந்த குடும்பம் அங்கே சொத்தை எப்படி அபகரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் வலுவாக போய் சேரும் இல்லையா. திருமணத்துக்காக போயிருந்தேன், அதனால் ஒரு வாரம் நான் இலங்கையில் தான் இருந்தேன், இலங்கை தலைநகர் கொழும்பில். அப்போ இந்த பத்திரிகையெல்லாம் நான் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. இது ஒரு புகழ்பெற்ற தமிழர்களுடைய நாளிதழ் தான், கொழும்புலேருந்து வருது. அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி கச்சத்தீவு செல்ல விஜய் பேச்சு காரணமாக ஒரு முழு இதை போட்டுட்டு, அப்புறம் இன்னொன்று என்னென்னா கச்சத்தீவு டெல்லி கொழும்பு அணுகுமுறை அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பேச்சாக இருக்குதுன்னா, விஜய் போயிட்டு வந்தது இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கிற யாருமே இது வரைக்கும் கச்சத்தீவுக்கு போனதே இல்லை. கச்சத்தீவு இந்தியாவுக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. அந்த வருஷத்துலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் இலங்கையில் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க, ஆண்டிருக்காங்க, யாருமே கச்சத்தீவுக்கு போனதில்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் பேசுனதுக்கப்புறம் அங்கேயே பார்க்குறேன் டெய்லி. இது இன்றைக்கி பேப்பர் நான் இன்றைக்கி வாங்கினதால் இன்றைக்கி சொல்கிறேன், முந்தா நாள் பேப்பரில் தலையங்கமே எழுதியிருந்தாங்க. இலங்கையிலையும் மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருப்பதை நான் அங்கே பேசும்போது பார்க்க தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் கச்சத்தீவை பற்றி பேசியிருக்காங்க, யாருமே ரியாக்ட்லாம் பண்ணல. ஆனால் இன்றைக்கி விஜய் சொன்னதுன்றது எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்குன்னா, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் ப்ரெஸ் இலங்கையில் வர்ற எல்லா பத்திரிகைகளையும் இதை எழுதுகிறாங்க, அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. சார், தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. திருச்சி, பெரம்பலூர், குன்னம், அரியலூர் இங்கெல்லாம் பிளான் போட்டிருக்காரு. டிஎம்கே கவர்மெண்ட் அதனுடைய காவல்துறையை பயன்படுத்தி விஜய்க்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ, என்ன விட்டுருவாங்களா, போய் பிரச்சாரம் பண்ணுங்க எங்களை எதிர்த்துன்னு, அதெல்லாம் விட மாட்டாங்க. அது செய்வாங்க. அதையெல்லாம் கடந்து தான் விஜய் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இது செப்டம்பர் 13 திருச்சியில் தொடங்குறாரு. 10 வாரங்களுக்கு இருக்கும்ன்றாங்க. ஒரு 2 வாரம் ஸ்ட்ரெச் இருக்கும், அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் சில வாரங்கள்னு ஒரு 10 வாரங்களுக்கு மக்களை சந்திக்குது. அது அரசியல் பிரச்சார பயணம்னு அதுக்கு ஒரு பேரெலாம் வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநாடுகள் போட்டு சில பொதுவான கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசிட்டு போனால் அது அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அங்கே இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி தலைவர்கள் பண்ணுற தவறுகள், அரசாங்கம் நிறைவேற்றாத உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், இது எல்லாத்தையும் அங்கே போய் மக்கள்கிட்ட போய் பேசும்போது அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாநாட்டில் பொதுவாக பேசுகிறத விட இப்போ நீங்கள் திருச்சியில் போய் திருச்சியில் ரொம்ப நாளாக தீராது இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நேருவினுடைய அந்த குடும்பம் அங்கே சொத்தை எப்படி அபகரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் வலுவாக போய் சேரும் இல்லையா. அது நல்ல விஷயந்தான். இன்னொரு பக்கம் சார், இந்த மதுரை மாநாட்டில் பேசினது கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தார். நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த கச்சத்தீவு மேட்டரை பற்றி முன்னாடி அது ஒரு 2000 காலகட்டத்திலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் அவர் பேசிட்டு போனார். அங்கே இலங்கையில் பார்த்தா ஜனாதிபதி ஃபஸ்ட்டு அறிக்கையே விட மாட்டாங்க, நேரில் போகிறது வேறு. அதை பற்றி அந்த சைடு ரியாக்ஷனே வராது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபஸ்ட் டைம் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சைடு. அதுக்கப்புறம் அந்த ஜனாதிபதி நேர்லேயே போய் பார்த்தாரு. இதை நம்ம ஊடகங்கள் எல்லாருமே பெருசாக ஸ்லாகிச்சு பேசினாங்க. நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டிங்க. நான் இப்போ தான் இலங்கையிலேருந்து இன்றைக்கி தான் வந்தேன், கொழும்புலேருந்து. ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன், அதனால் ஒரு வாரம் நான் இலங்கையில் தான் இருந்தேன், இலங்கை தலைநகர் கொழும்பில்.
அப்போ இந்த பத்திரிகையெல்லாம் நான் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. இது வந்து ஒரு புகழ்பெற்ற தமிழர்களுடைய நாளிதழ் தான், கொழும்புலேருந்து வருது. அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி கச்சத்தீவு செல்ல விஜய் பேச்சு காரணமாக ஒரு முழு இதை போட்டுட்டு, அப்புறம் இன்னொன்று என்னென்னா கச்சத்தீவு டெல்லி கொழும்பு அணுகுமுறை அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பேச்சாக இருக்குதுன்னா, விஜய் போயிட்டு வந்தது, அதாவது வந்து இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கிற யாருமே இது வரைக்கும் கச்சத்தீவுக்கு போனதே இல்லை. கச்சத்தீவு இந்தியாவுக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு, 76ன்னு நினைக்கிறேன் இல்லையா, 72 76ல் இந்திரா காந்தி அம்மையார் அப்போ இங்கே முதல்வராக கலைஞர் கருணாநிதி இருந்தார், அப்போ ஒப்படைச்சாங்க கச்சத்தீவை. அந்த அந்த வருஷத்துலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் இலங்கையில் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க, ஆண்டிருக்காங்க, யாருமே கச்சத்தீவுக்கு போனதில்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் பேசுனதுக்கப்புறம் அங்கேயே பார்க்குறேன் டெய்லி, இது இன்றைக்கி பேப்பர் நான் இன்றைக்கி வாங்கினதால இன்றைக்கி சொல்கிறேன், முந்தா நாள் பேப்பரில் தலையங்கமே எழுதியிருந்தாங்க, கச்சத்தீவு பிரச்சனைக்கு விஜய் வந்து இப்போ இது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பல பத்திரிகைகள் தமிழ் தலையங்கம் எழுதுகிறாங்க, கட்டுரைகள் எழுதுகிறாங்க. இப்போ ஜனாதிபதி 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 2 யாழ்ப்பாணத்துக்கு போனவர், அங்கேருந்து ஒரு இராணுவ போட்டை எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 பேரை பாதுகாப்பு கூப்பிட்டு அவர் பாட்டு கச்சத்தீவுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசி உறுதி சொல்லியிருக்கார், இது இந்தியா, இது இலங்கைக்கு சொந்தமானது, இந்த உரிமையை நாம் யார் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டோம், நான் காப்பேன் வானத்தையும் கடலையும் தீவையும் அப்படி இப்படின்னு புதுசாக இப்போ பொறுப்புக்கு வந்திருக்கிறார் இல்லையா அனுரா, அவர் வந்து சபதம் ஏற்றுட்டு வந்திருக்காருன்னா, விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் கச்சத்தீவை பற்றி பேசியிருக்காங்க, யாருமே ரியாக்ட்லாம் பண்ணல. ஆனால் இன்றைக்கி விஜய் சொன்னதுன்றது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகிருக்குன்னா, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் ப்ரெஸ்ஸு இலங்கையில் வர்ற எல்லா பத்திரிகைகளையும் இதை எழுதுகிறாங்க, அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. அதாவது வந்து விஜய் வந்து சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே இதுதான் ஃபஸ்ட்டு ஜனாதிபதியாக கச்சத்தீவுக்கு போனதே, இன்றைக்கி இப்போ போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்குது, பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கு திருப்பி தரணும், வாங்கி தரணும் மோடிஜின்னு சொன்னார் இல்லையா மதுரையில் சொன்னது என்ன, ஆகஸ்ட் 21 சொன்னாரா, செப்டம்பர் 2ஆம் தேதி ஜனாதிபதி அங்கே போயிட்டு பிரகடனப்படுத்துகிறார், இதை நாங்கள் விடமாட்டோம் சொன்னால், அப்போ விஜயனுடைய அந்த பேச்சு எவ்வளோ பெரிய அரசியல் தாக்கத்தை உள்நாட்டில் மட்டும் இல்லை, மீனவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, இலங்கையிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. இலங்கையிலையும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருப்பதை நான் அங்கே பேசும்போது பார்க்க முடியும். தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அதனால் கச்சத்தீவு இஷ்யூ வந்து அது வந்து இட் ஹாஸ் டு பி செட்டில்டு, ரீஓப்பன் பண்ணி, நம்ம மீனவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள், அதாவது இலங்கை இந்த இராணுவம் சொன்னால் கடற்படை தான், மெயினாக கடற்படை தான். அப்போ அதுக்கு ஒரே வழி வந்து கச்சத்தீவை வந்து திரும்ப வாங்கணும் அப்படின்றது. கச்சத்தீவு வந்துங்க கதையாக எழுதுகிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கும் கச்சத்தீவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, 12 கிலோமீட்டர் தானா. ஆனால் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கும் கச்சத்தீவுக்கும் 14 கிலோமீட்டர் 14, அது வந்து இட் இஸ் நியர் இந்தியா தான். அது ஒரு மையமான ஒரு பகுதியில் இருக்குது. அதனால் அதை ரீநெகோஷியேட் பண்ணலாம். அவர் சொன்னது மாதிரி கச்சத்தீவை ஒப்படைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட்டு சில சேஃப்கார்ட்ஸ் பண்ணலாம். மீனவர்களுக்கு வந்து சில அந்த கச்சத்தீவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு இந்திய மீனவர்களுக்கு, அவங்களுக்கு முன்னால் எப்படி அவங்க வலைகள்லாம் உலர்த்துறதுக்கு, அந்த திருவிழா கோயில் அங்கே ஒன்றும் பெருசாக மக்கள்லாம் வாழலை, இந்த அந்தோனியார் கோயில் இருக்குது, மாதா கோயில், அந்த விழாவுக்கு எல்லாரும் போவாங்க. அதனால் இரு நாட்டு மீனவர்கள் நலன்களும் பாதிக்காத அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தீவே வருமானு எனக்கு தெரியாது, திருப்பி அதை மத்திய அரசுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனாலும் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இலங்கை அரசோடு நடத்தி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு
எவ்வளோ 800 பேர் செத்து இருக்கிறதா சொன்னார் விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது. அதனால் வந்து அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கிறாங்க. தங்கச்சி மடம் அந்த மாதிரி ஏரியாலாம் மீனவர்கள். அதே போல் இந்த ஸ்ரீலங்கன் நேவல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக போட்டெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்பதற்கு ஆக்சுவலாக கச்சத்தீவை திருப்பி கொடுக்கலன்னா கூட கச்சத்தீவின் மேலே நம்ம இந்திய மீனவர்களுக்கு ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு வழி பண்ணால் கூட சரியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.